அனைவருக்கும் வணக்கத்துடன் இந்த காணொளி பதிவேற்றம் செய்கிறேன். அனைவரும் இந்த கியூரிட்டி பெட்டிஷன் 18/11/2025 ஸ்டேட்டஸ் டிஸ்மிஸ் செய்துவிடும். அதனுடைய அப்டேஷன் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்டேஷன் பார்க்காம நம்ம ஃபைனலாக எந்த வீடியோவும் போடுவதில்லை. ஏனால் அரைக்குறை இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்று திரு கணேசன் ஓய்வு பெற்ற நிர்வாக இயக்குனர் அவர்கள் அந்த ஆர்டர் அப்லோட் செய்து விட்டது என்று எனக்கு அனுப்பியுள்ளார். நாமும் அதை பெண்டிங் ஸ்டேட்டஸில் பார்த்தோமே ஒழிய ஆர்டர் அப்லோட் செய்ததை பார்க்கவில்லை. அவர் திரு கணேசன் அவர்கள் ஓய்வு பெற்ற நிர்வாக இயக்குனர் அவர்கள் தான் அதை கண்டுபிடித்தார். அவருக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான நன்றியை அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய கியூரிட்டி பெட்டிஷன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த டிஃபெக்டிவ் ஏற்கனவே சொல்லியிருந்தோமே, 5 டிஃபெக்டிவ் காஸ்ட் டைட்டில், ப்ரம்பிள், ப்ரொசீடிங்ஸ், சீனியர் கவுன்சில் சர்டிஃபிகேட், அவார்ட்மெண்ட் போன்ற அனைத்து 5 தவறுகளையும் அதாவது நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வார காலம் அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த கியூரிட்டி பெட்டிஷனை லிஸ்டிங் கொண்டு வருவதற்கு உத்தரவளித்துள்ளார்கள். அது மீண்டும் ஆட்டோமேட்டிக்காக தான் வரும். நம்மளுடைய பங்களிப்பு அதில் எதுவும் இல்லை. ஸோ ஒரு வாரத்துக்குள் அரசு அந்த அனைத்து டிஃபெக்டிவ் குறைகளையும் நிவர்த்தி செய்து திரும்ப ஃபைல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைய நிலவை. அனைவரும் கடந்த 2-3 நாட்களாக கண்ணா பின்னான்னு ஃபோன் போட்டு என்ன என்று கேட்கிறார்கள். அனைவரையும் வேண்டுவது இதுதான். ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது நாங்கள் பதிவிடுவோம். தேவையில்லாமல் அதாவது என்ன சொல்கிறது, ஃபோன் போடுவதும் தேவையில்லாமல் பதட்டப்படுவதும் இது தேவையற்ற ஒன்று என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழக்கு 2018 முதல் பல்வேறு தரப்பாட்டான வழக்குகளை நாம் சந்திச்சிருக்கிறோம். இதில் அமைதி காக்க வேண்டுமே ஒழிய இப்போது கியூரிட்டி பெட்டிஷனுடைய ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்வதற்கு காட்டும் ஆர்வம் அது தேவையற்ற ஒன்று. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பங்களிப்பு அதில் கிடையாது. அது கோர்ட்டினுடைய பங்களிப்பு மட்டும்தான். அரசு ஒரு வார காலம் அந்த குறையை நிவர்த்தி செய்து திரும்ப கொண்டு வரலாம். அவ்வாறு நிவர்த்தி செய்யவில்லையானால் அது மீண்டும் தானாகவே தான் அது ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வரும். நம்ம அதில் எந்த விதமான குறுக்கீடும் செய்ய முடியாது என்பதை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம அப்லோட் செய்வோம். அனைவரும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதட்டம் தேவையற்ற பதட்டம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு அவரவர் பணியை அமைதியான முறையில் செய்யுமாறும், தேவையற்ற போன்களை செய்து தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.